அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் வந்து ஒரு வருஷத்துக்கு 4 படம் குடுப்பாரு. ம். கமலஹாசன் 4 படம் குடுப்பாரு. ரஜினி சார் வந்து பாபாக்கு அப்புறம் ஒரு ஒரு பிரேக் இருந்தது. சந்திரமுகி வரைக்கும். சந்திரமுகி வரைக்கும் ஒரு 4 வருஷமோ, 6 வருஷமோ பிரேக் இருந்தது. அப்புறமா வந்து இப்போ வந்து 50 வருஷத்துல 175 படம் நடிச்சிருக்காரு. ம். விஜய் சார் வந்து 25 வருஷத்துல 69 படம் ம். நடிச்சிருக்காரு. இப்போ வர ஆளுங்களெல்லாம் அவங்களுக்கு வந்து 7 மணிக்கு கால் ஷீட் வந்தா 11 மணிக்கு தான் கேரவான்லேருந்தே இறங்குறாங்க. ஸோ நீங்க எங்கே டிசிப்ளின் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு சின்ன கருத்து சொல்றேன். மண்ணுக்குள் வைரமுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. ம். பொள்ளாச்சியில ஷூட்டிங்கு. 4:30 மணியில சிவாஜி சார் இறங்குறாரு ட்ரெயின்லேருந்து. ஒரு ஏதோ வீட்ல போய் தங்குறாரு. தங்கிட்டு டைரக்டர் சொல்றாரு, "சார் 7 மணிக்கு ஷூட்டிங் ஒரு 8 மணிக்கு வச்சுக்கலாம்." அது சிவாஜி பீக் ஆஃப் தி கெரியர். மனோஜ்குமார் வந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் படம். ம். நான் உன்கிட்ட கூலி வாங்கிட்டேன். நீ போன்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு மேக்கப்போட நிக்கிறாரு. அது டிசிப்ளினா? அதுக்கு தான் அவர் உயர்ந்த மனிதன். இங்கே இருக்கிறவன்